நம் கர்த்தருடைய வார்த்தை 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தாவே, பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். இந்த உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பாவ பிரச்சனை, சாப பிரச்சனை, வியாதி பிரச்சனை, தரித்திர பிரச்சனை, கடன் பிரச்சனை, தோல்வி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, திருமண பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் பதிலாக இருக்கிறார். எனவேதான் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாவத்திலிருந்து விடுதலையாகிறான், சாபத்திலிருந்து விடுதலையாகிறான், தரித்திரத்திலிருந்து விடுதலையாகிறான், வியாதியிலிருந்து விடுதலையாகிறான். இயேசு அவனை என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஏராளம் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமாய் பேசுகிறார்கள், ஒவ்வொரு விதமாய் நடந்து கொள்கிறார்கள், ஒவ்வொரு விதமாய் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர், இந்த பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சத்திய வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும், சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்கிறார். எனவே ஏன் இந்த பரலோக தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரலோக தகப்பனை அறிந்து கொள்வதன் மூலமாக தான் நமக்கு கிருபை பெருகுகிறது, நமக்கு சமாதானம் பெருகுகிறது, நமக்கு சுகம் பெருகுகிறது, நமக்கு வெற்றி பெருகுகிறது, நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுகிறது, நமக்கு ஞானம் பெருகுகிறது, நமக்கு தீர்க்காயுசு பெருகுகிறது, சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறீர்களோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும், உம்மை அறிந்து கொள்ள என்னை மனதை திறந்தருளும். வேத வாக்கியங்கள் மூலமாக அப்பாவை உம்மை அறிந்து கொள்ள என்னை மனதை திறந்தருளும், என்னுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கும் என்று அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதை திறந்தருளுவார். இந்த பரலோக தகப்பனை பார்ப்பதற்காக, இந்த பரலோக தகப்பனை அறிந்து கொள்வதற்காக. பரலோக தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை தராதரம் மேலும் மேலும் உயர ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். எனவேதான் அப்பாவை அறிகிற அறிவை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாஞ்சிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். தகப்பனே, உம்மை
அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதற்கான 7வது காரியத்தை நாம் கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். 7வது காரியம் என்ன? நம்முடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் ஒரு கஞ்ச பிசுனாரி கிடையாது. நம்முடைய தகப்பன் பிதுக்கி பிதுக்கி கொடுக்கிறவர் கிடையாது. தடவி தடவி கொடுக்கிறவர் கிடையாது. நம்முடைய தகப்பன் சம்பூரணமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், அதிகமாய் கொடுக்கிறவர், போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் கொடுக்கிறவர். இதை பாருங்கள், சபையின் விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அநேகர் புரிந்து கொள்ளாதனால்தான் அவர்கள் பாருங்க தாழ்வான ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். கர்த்தர் நிறைய கொடுக்க மாட்டாரு, அதிகமா கொடுக்க மாட்டாரு என்றெல்லாம் பாருங்க சபையில இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் சத்திய வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் அவர் சம்பூரணத்தின் தகப்பன். நம்முடைய தேவன் அவர் சம்பூரணத்தின் தகப்பனாக இருக்கிறார். அவர் ஏராளமாக தாராளமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று. எனவே பாருங்க, இதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே சில வசனங்களையும் சில உதாரணங்களையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இதை தொடர்ந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 147. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். எதினாலே கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார்? உச்சிதமான கோதுமையினால், உயர்தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமான கோதுமையினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குகிறாராம். வாசிப்போம். 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, இந்த கண்மலை தேன் என்பது ரொம்ப சுவை அதிகமானது, ருசி அதிகமானது. பாருங்க, இன்னைக்கு பலவிதமான மரத்துல இந்த தேன் கூடெல்லாம் இருக்குது. புளிய மரத்துல தேன் கூடு இருக்கும், வேப்ப மரத்துல தேன் கூடு இருக்கும். பாருங்க, இன்னைக்கு சிலர் சொல்றாங்க இந்த புளிய மரத்துல தேன் கூடு கட்டி இருக்குது, அது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்காதான், கொஞ்சம் கசப்பா தான் இருக்குமா. புளிய மரத்துல கட்டி வச்சிருக்கு சில தேன், அந்த குளவிகள்லாம், அது கொஞ்சம் புளிப்பா தான் இருக்குமா. ஆனா கண்மலை தேன் என்பது ரொம்ப டேஸ்டா இருக்குமா. பாருங்க, அது பாருங்க, மலையில பாத்தீங்கன்னா அலாதியா தொங்கிக்கிட்டு இருக்கும் பெருசா. நான் பார்த்துருக்கிறேன், மலையெல்லாம் ஏறி பார்த்துருக்கிறேன். அலாதியா ரொம்ப பெருசா இருக்கும் பாருங்க. அதுல பாருங்க அந்த ஆட்கள்லாம் போய் தேடி போய் அதை எடுத்து புளிஞ்சு கொண்டு வர்றாங்க. அதோடைய டேஸ்டே ரொம்ப வித்தியாசம். பாருங்க, கர்த்தர் சொல்லும் பொழுது கண்மலை தேனினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். திருப்தியாக்குவேன்ங்கிற வார்த்தை கவனித்துக் கொண்டே வாருங்கள். 147:14 வாசகம். உச்சிதமான கோதுமையினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலை தேனினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன். வாசிப்போம். 105ஆம் சங்கீதம் 40வது வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வருஷிக்க பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். எதனாலே திருப்தியாக்கினார்? வான அப்பத்தினாலே. உங்க வீட்டு பக்கத்துல ஓரமா பணியாரம் சொல்றாங்கல்ல, அந்த பணியாரத்தினால கிடையாது. அதுல உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது, ஏன்டா வாங்கி தொலைஞ்சோன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. ஆனா இங்க ஒரு பணியாரத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. வானத்துல தேவன் பணியாரம் சுட்டு வச்சிருக்கிறாரா? வான அப்பம், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். பாருங்க, தேவன் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். வாசிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த 4 வசனங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார், கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார், கர்த்தர் உன்னை
திருப்தியாக்குவார் என்று வருகிறது. வானப்பத்தினால் உன்னை திருப்தியாக்குவார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார், கொழுமையானவைகளினாலே உன்னை திருப்தியாக்குவார், நன்மையானவைகளினாலே கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். எனவே நம்முடைய தகப்பன் யார் என்றால், நம்முடைய தகப்பன் நம்மை திருப்தியாக்குகிற தகப்பனாக இருக்கிறார். போதும் போதும் என்று கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஏதோ கொஞ்சமா கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க தம்பி, அப்பாட்ட நிறைய இல்ல, நாளைக்கு பாக்குறேன், முடிஞ்சா உனக்கு நிறைய தர்றேன் அப்படின்னு சொல்லுகிற தகப்பன் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சில தகப்பன்மார்கள் சொல்றாங்க, அப்பாட்ட இன்னைக்கு காசு இல்ல, அதனால கோச்சுக்கிறாரப்பா, நாளைக்கு அப்பா என்ன செய்யறேன், வாங்கி தர்றேன், இன்னைக்கு காசு இல்ல, நாளைக்கு காசு கிடைச்சா உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்க அப்பா சொல்றாங்க. இந்த அப்பா நாளைக்கு பார்க்கலாம், கோச்சுக்கிடாதப்பா என்கிட்ட இல்ல அப்படி சொல்லுகிற தகப்பன் கிடையாது. அவற்றை ஏராளம் இருக்குது, அவர் தாராளமாக என்ன செய்கிறார், கொடுக்கிறார், திருப்தியாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த மனதில் நீங்கள் கொண்டு வாருங்கள். நம்முடைய தகப்பன் நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர், வான அப்பத்தினாலே திருப்தியாக்குகிறவர், உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குகிறவர், வான அப்பத்தினாலே கொழுமையானவைகளினாலே அவர் நம்ம என்ன செய்கிறவர், திருப்தியாக்குகிறவர். பாருங்க, இதெல்லாம் மனதிலே வைக்க வேண்டும், வாயிலே வைக்க வேண்டும். பாருங்க, வாயத்திலிருந்து பேச வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை திருப்தியாக்குகிற தகப்பன், நீர் ஏதோ வச்சுக்க, தொடச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நீர் கொஞ்சமா கொடுக்கிற தகப்பன் கிடையாது. நீர் ஏராளத்தின் தகப்பன், தாராளத்தின் தகப்பன். உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை விட நீர் பெரியவர், உடைய வாக்கு தத்தங்கள் பெரியது, உடைய அன்பு பெரியது, உடைய கல்வாரி பெரியது, உடைய தழும்பு பெரியது, உடைய ரத்தம் பெரியது என்று அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது, வாயை திறந்து பேசும் பொழுது நான் சொல்லுகிறேன், தேவன் நிச்சயமாகவே உங்களை என்ன செய்வார், திருப்தியாக்குவார். நன்மையினாலே திருப்தியாக்குவார், வானப்பத்தினாலே திருப்தியாக்குவார், உச்சிதமான கோதுமையினாலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார், திருப்தியாக்குவார். சுகத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே, சமாதானத்தினாலே, ஐஸ்வர்யத்தினாலே நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை திருப்தியாக்குவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாசிப்போம். உபாகமம் 28, உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பக்கனியிலும், நல்லா கவனிச்சு வாங்க அந்த வார்த்தையெல்லாம், உன் கற்பக்கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எதை கட்டளையிடுவார்? நன்மையை கட்டளையிடுவார். எவ்வாறு கட்டளையிடுவார்? பரிபூரணமாய் கட்டளையிடுவார். எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணமாய் கட்டளையிடுவார். அறகுறைய கிடையாது, ஏதோ 2-3 சொட்டு கிடையாது, பரிபூரணமாய் கட்டளையிடுவார். எதிலே கட்டளையிடுவார்? அதைத்தான் நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நன்மை கட்டளையிடுவார், பரிபூரணமாய் கட்டளையிடுவார், எதிலே கட்டளையிடுவார்? 3 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கற்பக்கனியிலே. இதிலே கற்பக்கனியிலே பரிபூரண நன்மை கட்டளையிடுவார். கற்பக்கனி என்பது என்ன? பிள்ளைகள். பிள்ளைகளின் மேலே கர்த்தர் பரிபூரண நன்மை என்ன செய்வாராம்? கட்டளையிடுவாராம். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நிலத்தின் கனியிலே. எதிலே? நிலத்தின் கனியிலே. அதாவது நீங்கள் கைட்டு செய்யக்கூடிய வேலையிலே, நீங்கள் கைட்டு செய்யக்கூடிய விவசாயம், தொழில், பிசினஸ், வியாபாரம், ஆபீஸ் ஒர்க், எல்லாவற்றிலேயும் கர்த்தர் பரிபூரண நன்மை என்ன செய்வாராம்? கட்டளையிடுவாராம். மூன்றாவதாக மிருக ஜீவன்களின் பலனிலும். மிருக ஜீவன்களின் பலனிலும். பாருங்க, அந்த நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலும் சரி, அநேகர் கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாருங்க நிறைய மிருக ஜீவன்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த மிருக ஜீவன்கள் பாருங்க, அது பழுகி பெருக வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஏதோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி வச்சிருக்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது. இந்த ஆடுகள் பழுக வேண்டும், பெருக வேண்டும். இந்த மாடுகள் பழுக வேண்டும், பெருக வேண்டும். ஒட்டகங்கள், கழுதைகள், பறவைகள் எல்லாம் பழுகி பெருக வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. எனவே பாருங்க, கற்ப கனியிலே கட்டளையிடுகிறார், நிலத்தின் கனியிலே கட்டளையிடுகிறார், மிருக ஜீவன்களின் பலனிலே அவர் என்ன செய்கிறார்? பரிபூரண நன்மையை கட்டளையிடுகிறார். அந்த வார்த்தை கவனிங்க. ஏதோ கொஞ்சம் நன்மை கிடையாது, ஏதோ 2-3 நன்மை கிடையாது, பரிபூரண நன்மை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். எத்தனை விதமான விசுவாசிக்கிறீங்க? பரிபூரண நன்மை என்ன செய்கிறார்?
கட்டளையிடுகிறார். எனவே நம்முடைய தகப்பனின் விருப்பம் என்னவென்றால் எல்லாவற்றிலும் பரிபூரண நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தகப்பனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நம்முடைய தகப்பனுடைய விருப்பத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ன பாஸ்டர் விரும்புகிறாரு? நீங்க பரிபூரண நன்மையை பெற வேண்டும் என்று என்ன செய்கிறார்? தேவன் விரும்புகிறார். எனவே எங்கேயுமே தலையை கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க சொல்லி எங்கேயாவது என்ன செய்யாதீங்க, தலையெல்லாம் போய் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. தலை அது பாட்டுக்கு இருக்கட்டும், வழுக்க மாட்டேயாதாம தலையை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணி தலையை கொடுக்காதீங்க. கர்த்தர் திட்டமா சொல்றாரு, கற்ப கனியிலே, நிலத்தின் கனியிலே, மிருக ஜீவன்களின் பலனிலே உனக்கு என்ன செய்வேன்? பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவேன். பாருங்க, சிலர் யோசிப்பாங்க, எங்க வீட்டுல மிருக ஜீவன் இல்லையே பாஸ்டர், ஆடு மரம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாருங்க, அந்த நாட்கள்ல மிருக ஜீவன்கள் மேலே ஏறி தான் பிரயாணம் பண்ணாங்க. கழுத, குதிரை, ஒட்டகம் இதுல ஏறி தான் இன்னொரு ஊருக்கு போனாங்க. இன்னைக்கு எதுல போறாங்க? ஹீரோ ஹோண்டா. அதனால விசுவாசிங்க, அதான் சொல்ல வர்றேன். கர்த்தர் என் வீட்டுக்கு நல்ல ஒரு வண்டி என்ன செய்வாரு? நீங்க விரும்புற வண்டி தருவார். அது ஹீரோ ஹோண்டாவா இருக்கட்டும், யமஹாவா இருக்கட்டும், என்னமோ இருக்கட்டும், டூ வீலர் கர்த்தர் செய்வார், உங்களுக்கு தருவார். அதான் விசுவாசிக்கணும். எங்க வீட்டுல 2-3 வண்டி நிக்கும் சொல்லி விசுவாசிங்க. ஒன்னே ஒண்ணு போதும், நீ ஏறி போய் பசங்களை விட்டுட்டு வந்து அப்புறம் நான் 2-3 வண்டி இருக்கணும் வீட்டுல. வீட்டுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 5 பிள்ளைகளுக்கு 5 வண்டி செய்யணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புறா. இத்தனை விசுவாசிக்கிறீங்க, பேக்கு முழிக்கிறீங்க. சிலரு மோட்டர் சைக்கிள் கூட வாங்குறதுக்கு எனக்கு வழி இல்லையே பாஸ்டர். ஆமா, உண்மைதான். என்ன செய்யலாம்? உட்காந்து ஒப்பாரி வைக்கலாமா? மோட்டர் சைக்கிள் கூட வாங்குறதுக்கு முடியலதான். ஏன்னா நீங்க வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கலாமா? ஒப்பாரி வச்சாலும் நடக்காது, இருக்கிறதுக்கும் போயிடும். விசுவாசிக்க வேண்டும். ஒண்ணுமே இல்லைனாலும் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். நடந்தே பஸ்ல போறீங்களா, நடந்தே வேலைக்கு போறீங்களா, விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமா நான் வண்டியில என்ன செய்வேன்? ஆபீஸ்க்கு போவேன். நிச்சயமா வண்டியில என்ன செய்வேன்? நான் போவேன். கார்ல நான் போவேன். இது விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்து வாயத்திலிருந்து பேசும் பொழுது கர்த்தர் பரிபூரண நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். எனவே நம்முடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்ல வரேன். இந்த தகப்பன் யார்? எல்லாவற்றிலேயும் பரிபூரண நன்மை என்ன செய்கிறவர்? அவர் கட்டளையிடுகிறவர். ஆமென். கற்ப கனியிலே, போன வாரத்துக்கு முந்தின ஒரு வாசகம் காமிச்ச பாருங்க, அண்ணாள் ஒரு பிள்ளையை தான் கேட்டா, 7 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஒரு பிள்ளை கிடைச்சா போதுமே சொல்லி ஏங்கி தவிச்சா, கர்த்தர் 7 வச்சுக்க போ, தோத்திரம் சொல்லு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதான் சொல்றேன், பரிபூரண நன்மையை கட்டளையிடுவார். பிள்ளைகள்ல கூட பரிபூர்ண நன்மை என்ன செய்கிறார்? அவர் கட்டளையிடுகிறார். எல்லாம் கரங்க வைத்து சொல்லுவோம், என் கற்ப கனியிலும், என் நிலத்தின் கனியிலும், என் மிருக ஜீவன்களின் பலனிலும் கர்த்தர் எனக்கு பரிபூரண நன்மையை உண்டாகும்படி அவர் கட்டளையிடுகிறார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம் என்ன பாஸ்டர்? ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இல்ல, நான் இங்கிருந்து வார்த்தையை சொல்லிட்டேன். பரிபூரணமாய் பரிபூர்ண நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அது மட்டும் இல்ல, இப்ப விஷயம் என்னன்னா, அவர் விரும்புகிறதுனால் மாத்திரம் இது நம்முடைய வாழ்க்கையிலே பலித்து விடாது. கர்த்தர் விரும்புறாரு பரிபூர்ண நன்மை கட்டளையிட சொல்லி அவர் விரும்புறாரு. நிலத்தின் கனியிலே, கற்ப கனியிலே, எல்லாவற்றிலையும் பரிபூர்ண நன்மையை கட்டளையிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அவர் விரும்புவதனால் மாத்திரம் இது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? பலித்து விடாது. இப்ப நாம விரும்பணும், நாம விசுவாசிக்கணும், நாம அறிக்கையிடணும். அப்பொழுதுதான் இது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். எனவே நம்முடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பனாக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களும் வைத்து சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பன். அவரே தனியா இருக்கும்போது புலம்புறதை நிறுத்திங்க, மண்டையெல்லாம் போட்டு பிக்கிறதை நிறுத்திட்டு, கர்த்தாவே பரிபூர்ண நன்மைக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நான் எல்லாவற்றிலையும் நன்றாக இருப்பதற்காக நீ பரிபூர்ண நன்மையுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறீர் என்று பாருங்க. திரும்ப 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 போகும்போது, வரும்போது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, பஸ்ல போகும்போது, கார்ல போகும்போது, சைக்கிள்ல போகும்போது, வண்டியில போகும்போது, கார்ல போகும்போது பாருங்க, திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். சொல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு அதிகமாய் சொல்லுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். எவ்வளவு குறைவாய் சொல்லுகிறீர்களோ அவ்வளவு குறைவாக என்ன செய்யும்? பலிக்கும். எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஒரு உதாரணத்தை பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போம். நம்முடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பன் என்பதற்கு
ஆதியாகமம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து போதும். இங்கே ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மறு பக்கம், அதனுடைய மறு நுனி வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். மேலாக நின்று கர்த்தர் யாக்கோபுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். பிறகு இவன் நித்திரை தெளிந்து உட்கார்ந்து கர்த்தரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். சில பொருத்தனைகளையும் அவன் செய்கிறான். அதைத்தான் இந்த 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அவன் ஜெபம் பண்றான், சில பொருத்தனைகளை அவன் பண்ணுகிறான். சரி, இவன் என்ன ஜெபிக்கிறான்? 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 5 காரியத்தை அவன் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான். ஒன்று, தேவன் என்னோட இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இரண்டாவதாக, தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக, உண்ண ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். நான்காவதாக, உடுத்த வஸ்திரத்தை எனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஐந்தாவதாக என்ன சொல்லுகிறான்? என்னை என் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர பண்ண வேண்டும் என்று அவன் இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறான். 5 காரியத்தை சொல்றான். தேவன் என்னோட இருக்கணும், என்னை காப்பாற்றணும், ஆகாரத்தை கொடுக்கணும், உடுத்த வஸ்திரத்தை கொடுக்கணும், எங்க தகப்பனுடைய வீட்டுக்கு என்னை திரும்ப வர பண்ணணும். நம்ம பாஷையில சொன்னா, யாரும் என்னை கொன்று போட்டக்கூடாது, கர்த்தர் என்னை வந்து காப்பாத்தணும்னு சொல்றான். கஞ்சி இல்லாம செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்றான். கஞ்சி இல்லாம செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்? உடம்பு மறைக்கிறதுக்கு ஒரு கையகல துணி எனக்கு கிடைக்கணும். நம்ம பாத்துட்டு சொன்னா அப்படிதான் அப்படின்னு சொல்றான். இன்றைக்கும் கூட பாருங்க, அநேகர் யாக்கோபை போலதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, அடியனுக்கு 2 சட்டை இருந்தா போதும், 2 சட்டை இருந்தா போதும் ஆண்டவர். ஒன்ன துவைச்சு ஒன்ன காய போட்டு அப்படி நான் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுறேன் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. அன்றாடம் கொஞ்சம் கஞ்சியை கொடுத்தா எனக்கு போதும் ஆண்டவரே. கையகல துணி இருந்தா எனக்கு போதும். அண்டி கொள்றதுக்கு ஒரு சின்ன குடிசை இருந்தா போதும், அண்டி கொள்றதுக்கு ஒரு சின்ன குடிசை இருந்தா எனக்கு போதும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, இது தேவனுடைய திட்டம் கிடையாது. எது தேவனுடைய திட்டம்? நீங்கள் சம்பூரணமாய் இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஏதாவது சொல்லுங்க. நான் சம்பூரணமாய் இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். எது தேவனுடைய திட்டம்? தேவனுடைய திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள், குழம்ப கூடாது. அங்க யாரும் இன்னொருத்தவங்க சொன்னாங்க சொல்லி அதை போட்டு மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. தேவனுடைய திட்டம் என்ன? நீங்கள் சம்பூரணமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். சரி, கர்த்தர் யாக்கோபுக்கு சம்பூரணமாய் கொடுத்தாரா அல்லது குறைவாக கொடுத்தாரா? அதை நான் வாசிக்க போகிறோம். இவன் சொல்றான் இல்லையா, ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், வேற வேலைக்கு சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும், உடுத்துறதுக்கு எனக்கு ட்ரெஸ் வேணும், படுத்துக்கொள்றதுக்கு ஒண்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா எனக்கு போதும், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரை, யாராவது என்னை அடிச்சு கொண்டுகிட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் சொல்றானே, கர்த்தர் வந்து இவனுக்கு சம்பூர்ணமா கொடுத்தாரா இல்லது குறைவா கொடுத்தாரா? அதைத்தான் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 9:10. பின்பு யாக்கோப்பு நல்லா கவனிச்சுவாங்க. இந்த 28ஆம் அதிகாரத்துல அவன் ஒரு சொப்பனம் காண்றான் இல்லையா, அதைத்தான் அவன் நாங்க வாசித்தோம். 28ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 32ஆம் அதிகாரத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. 20 வருஷம் கழிச்சு எந்த இடத்துல அவன் சொப்பனம் கண்டானோ அதே இடத்துக்கு வர்றான். வந்து அங்கே கர்த்தரிடத்துல அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். அதைத்தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். 20 வருஷத்துக்கு மேல என்ன சொன்னா, ஆண்டவரே எனக்கு
குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுத்தா போதும், கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் கொடுத்தா எனக்கு போதும், என்னை காப்பாத்துங்க ஆண்டவர், எப்படியாவது எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்க, திருப்பி மறுபடியும் நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னா 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 20 வருஷத்துக்கு பின்னால இங்க அவன் சொல்லுகிறதை கவனிங்கள், வாசிக்கிறேன் கவனிங்கள். பின்பு யாக்கோப்பு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இந்த இடத்தை விட்டு எப்படி போனேன்? வெறும் கோலும் கையுமாய். கையில் இருந்தது என்னது? ஒரே ஒரு கோல், ஒரு குச்சி. எதுக்கு அந்த குச்சி? ஏதாவது சிங்கம் புலி வந்து அடிச்சு பத்தி விடுறதுக்கு, துரத்தி விடுறதுக்கு, மயக்கப்பட்டு கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு, ஊண்டிக்கிட்டே போறதுக்கு குச்சி. அந்த கையும் அந்த கோலும் கையுமா தான் அந்த யோர்தானை விட்டு நான் போனேன். இப்ப சொல்றா பாருங்க, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எத்தனை பரிவாரம்? 2 பரிவாரம் என்று சொல்லுகிறான். 2 பரிவாரம் என்பது 2 பெரிய கம்பெனிக்கு சமானம். காமிக்கிற பாருங்க. பரிவாரம் நீங்க வந்து நம்ம சும்மா ஏதோ அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு 10 ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான், ஒரு 10 மாடு வச்சிருந்தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வாஸ்து காட்டுறேன் பாருங்க. 2 பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரனா மாறிட்டான், பெரிய பணக்காரனா மாறிட்டான். கோடிக்கணக்கான பணங்களுக்கு சமானம் தான் இந்த 2 பரிவாரம் என்பது. கவனிங்க, யாக்கோப்பை தேவன் சந்திக்கும் போது யாக்கோப்பிடத்திலே ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2 பெரிய கம்பெனிக்கு ஓனரா மாறிட்டான். 2 பெரிய கம்பெனிக்கு ஓனரா மாறிவிட்டான். இதற்கு காரணம் யார்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் சம்பூரணத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் சம்பூரணமாய் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகி ஏசாவுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். சில கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு அவன் கிஃப்ட் கொடுக்கிறான். நீங்க கிஃப்ட் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு ஒரு அந்த கலர் பேப்பரை சுத்தி ஒரு சின்ன டப்பாவா இருக்கும், ஒரு அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொம்மை குட்டி இருக்கும், அல்லது ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு என்னமோ இருக்கும், அது புறாவோ என்னமோ ஒன்று இருக்கும். மிஞ்சி போனால் அது 500 ரூபா கூட தாண்டாது. சும்மா சொல்றேன், 100 ரூபா 200 ரூபா தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு அவ்வளவுதான் இருக்கும். அதை கலர் பேப்பர் சுத்தி அதுல 10 பேரெல்லாம் எழுதி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் கிஃப்ட் கொடுக்குறான் பாருங்க. யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறான்? சொந்த அண்ணனுக்கு இவன் கிஃப்ட் கொடுக்குறான். எவ்வளவு கிஃப்ட் கொடுக்குறான் வாஸ்து காமிக்கிறேன் பாருங்க. 32ஆம் அதிகாரத்துல 13 முதல் 15 வரைக்கும் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமதிகளாக 200 வெள்ளாடுகளையும், எத்தனை ஆடுங்க? 10 ஆடு வச்சிருந்தாவே பெரிய ஆளு. 200 வெள்ளாடு எவ்வளவு ரேட் ஆச்சு? ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளவு? இன்னைக்கு சாதாரணமா 5000, 10,000. 200 வெள்ளாட்டுக்குட்டி எவ்வளவு ஆச்சு? ரேட்டு போட்டு பாத்துங்க நீங்களே. 200 வெள்ளாடு, 200 வெள்ளாட்டு கடா, வெள்ளாட்டு கடா, 200 செம்பரி ஆடுகளையும், கணக்கு போட்டே வாங்க எவ்வளவு ஆச்சு? 20 ஆட்டுக்கடாக்களையும், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும். அடே அப்பா, ஒட்டகம் வாங்க முடியுமா நீங்க இன்னைக்கு போய் சவுதி அரேபியால? ஒரு ஒட்டகம் எவ்வளவு ரேட்டு இன்னைக்கு? பசு மாடுங்க 30,000 40,000 வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்து எடுத்து. போதும். அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கிறா. எவ்வளவு கொடுக்கிறா? கவனிங்க, கிஃப்டே எவ்வளவு இருக்கும்னா அவன் எவ்வளவு இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. கிஃப்டே இவ்வளவு கொடுத்திருப்பான்னா அப்ப அவன் எவ்வளவு இருந்திருக்கும்? அதைத்தான் சொல்றான், இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே.
கோடிக்கணக்கான பணங்களுக்கு சமானம். பெரிய 2 கம்பெனிக்கு ஓனர் அவன். சாதாரண ஆள் கிடையாதுங்க. 20 வருஷத்துக்கு முன்பாக இதே யோர்தான் நதியை விட்டு அவன் கடந்து போகும் பொழுது உடம்புல ஒரே ஒரு Dress, கையில ஒரு குச்சி, அவ்வளவுதான். 20 வருஷம் கழிச்சு வர்றான், பெரிய ஓனரா திரும்பி வர்றான். இதுக்கு யார் காரணம்? சம்பூரணத்தின் தகப்பன் என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். சம்பூரணத்தின் தகப்பன். எனவே நம்முடைய தகப்பன் இன்னார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா புரிந்து கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். கவனிங்க, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக, நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக யாக்கோபுக்கு கர்த்தர் இதையெல்லாம் செய்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்வார். ஆமென். நிச்சயமாய் செய்வார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பன், ஏராளத்தின் தகப்பன், தாராளத்தின் தகப்பன், போதும் போதும் என்று கொடுக்கிற தகப்பனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை. மத்தேயு 6. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? நமக்கு தேவையானவைகள் எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தேவையானவைகள் எல்லாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். எவைகள் எல்லாம்? நமக்கு தேவையானவைகள் எல்லாம். நமக்கு தேவையான எல்லா பொருட்களும், நமக்கு தேவையான சாப்பாடு, நமக்கு தேவையான துணிகள் எல்லாம். தெளிவா சொன்னா, நமக்கு தேவையான மிக்ஸி, நமக்கு தேவையான கிரைண்டர், நமக்கு தேவையான வாஷிங் மிஷின், நமக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், நமக்கு தேவையான வண்டி, நமக்கு தேவையான காரு, நமக்கு தேவையான வெள்ளி பொண்ணு, நமக்கு தேவையான வீடு, இவைகள் எல்லாம். இதெல்லாம் நீங்க உங்க பைபிள்ல பக்கத்தில் எழுதி வச்சுக்கீங்க. நானும் எழுதி வச்சிருக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன். எனக்கு தேவையானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சரி, இவைகள் எல்லாம் எவ்வாறு கொடுக்கப்படும்? நீங்க சொல்லுகிறார் இயேசு, கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? சேர்த்து கொடுக்கப்படும், அதிகமாய் கொடுக்கப்படும், போதும் போதும் என்று அளவுக்கு கொடுக்கப்படும், சம்பூரணமாய் கொடுக்கப்படும். சரி, யாருக்கு கொடுக்கப்படும்? கர்த்தர் சொல்றார் இல்லையா, உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. யாருக்கு கொடுக்கப்படும்? சபையின் விசுவாசிகளுக்கு. யாருக்குங்க? சபையின் விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். சரி, எப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்? அதே அந்த வசனத்துல கவனிக்கணும். எப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது. முதலாவது அவரை அறிகிற அறிவை தேடும் பொழுது, முதலாவது அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, முதலாவது அவரை அறிகிற அறிவிலே பெருகும் பொழுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னா ஒண்ணும் கொடுக்கப்படாது. முதலாவது நான் கர்த்தரை தேட மாட்டேன், எனக்கு எல்லாம் வரணும்னா அதெல்லாம் ஒண்ணும் வராது. முதலாவது அவரை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் நான் பாக்குறேன். அப்புறம் நான் அப்பயும் கூட பாக்குறேன்னு தான் வருது தவிர, அப்புறம் கூட ஒழுங்கா நான் கர்த்தரை நேசிப்பேன், சபைக்கு வருவேன்னு சொல்றது கிடையாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது, ரெண்டாவது கிடையாது, மூணாவது கிடையாது, கடைசி கிடையாது, நினைச்சா கிடையாது, பார்க்கலாம் கிடையாது. முதலாவது தேவனை அறிகிற அறிவை தேடும் பொழுது, தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கேட்காமலேயே கூட கொடுக்கப்படும். நீங்க தேடுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதான் ஏன் சொல்ற, நீங்க கேட்கவே வேணாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அவரை அறிகிற அறிவிலே வளருங்க. அவர் அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நேரத்தை வேதத்துல செலவிடுங்கள். அப்படிப்பட்ட செய்திகளை வாங்கிட்டு போய் கேளுங்க வீட்டுல. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும் பொழுது உங்களுக்கு தேவையானவில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆமென். அநேகர் பாருங்க இதை செய்யறதே கிடையாது. சர்ச்சுக்கே பாருங்க, அவங்க
ஏதோ வரணுமே, வரலைனா அந்த சிஸ்டர் கேட்டுருவாங்க, அந்த பிரதர் கேட்டுருவாங்க, பாஸ்டர் கேட்டுருவாரு அப்படின்றதுக்காண்டி வருவாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிர்கால ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. மிகுந்த கவனமா இருக்க வேண்டும். நான் எனக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக, நான் நன்றாக இருப்பதற்காக நான் கர்த்தரை தேடுகிறேன் பாருங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். வரும் பொழுதுதான் தேவன் பாருங்க இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட என்ன செய்கிறார்? கொடுக்க வைக்கிறார். ஆமென். வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஏதோ ஒன்றை கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப என்ன செய்யப்படும்? உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எவ்வாறு திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எனவே இந்த வசனத்திலே நாம் 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். எதை கவனிச்சுட்டு வரீங்களா? இந்த வசனத்தில் 2 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஏன்னா நாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா மறுபடியும் நமக்கு வரப்போகுது. அதனால நாம எதை கொடுக்கிறோம் என்பதை குறித்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதை கவனிக்க வேண்டும்? அது எவ்வாறு நமக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். எவ்வாறு நமக்கு திரும்பி கொடுக்கப்படுகிறது? நம்ம கொடுக்கும்போது கொஞ்சமா கொடுத்தோம், ஆனா திரும்பி வரும் பொழுது அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படியாக நமக்கு என்ன செய்கிறது? திரும்ப கொடுக்கப்படுகிறது. தெளிவா சொல்றேன், கவனிங்க. அன்பை கொடுத்தால், நீங்கள் பிறருக்கு அன்பை கொடுத்தால் அன்பு அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். எத்தனை விளங்கிடுச்சு? நீங்கள் கசப்பையும் பகையையும் வெறுப்பையும் எரிச்சலையும் பிறருக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு திரும்பவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம அமைதியா இருக்கிறீங்க. நீங்கள் நன்மையை பிறருக்கு கொடுத்தால் அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு திருமணம் செய்யப்படும், கொடுக்கப்படும். நீங்கள் தீமையை பிறருக்கு கொடுத்தால் அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் என்ன செய்யப்படும்? கொட்டப்படும். நீங்கள் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் புன்னகையையும் ஒரு சிரிப்பையும் அவர்களுக்கு கொடுத்தீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு திரும்பவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீங்கள் பணத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்ன செய்யப்படும்? கொட்டப்படும். நீங்கள் வெறுமையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை விளங்கிடுச்சு? வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு புன்னகையும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மறுபடியும் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு கொடுக்கப்படும். முகம் கோணலையும் முக வாட்டலையும் நீங்கள் பிறருக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் திருமணம் செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். சிலர் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? எந்த நேரம் எல்லாரும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க, நீங்க எதை கொடுத்தீங்க கொஞ்சம் பாருங்க. அமைதியா இருக்கிறீங்க. எந்த நேரம் எல்லாரும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க, நீங்க எதை கொடுத்தீங்க? கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது திரும்ப கொடுக்கப்படாது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிறைய கொடுக்கப்படும். விளங்கிடுச்சா? நீங்க எந்த நேரம் பகையையும் கசப்பையும் எரிச்சலையும் டென்ஷனையும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் திரும்பி என்ன செய்யும்? வட்டி முதலமா சேர்ந்து வரும். அப்ப எதை கொடுக்குறீங்க என்பதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது என்ன, அது எப்படி வருது நமக்கு என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறவைகள் எவ்வாறு நமக்கு திரும்பவும் வருகிறது என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். எனவே
நம்முடைய தகப்பன் எதையுமே அவர் பாருங்க நிரம்பி வழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். எதையுமே அதுதான் இங்க நம்ம கவனிக்கிறோம். அவர் எதையுமே நிரம்பி வழிய செய்கிற தகப்பனாக இருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று செய்கிறார் அவர் சொல்லுகிறாரே. அவர் எதை கொடுத்திருக்கிறாரு? அவர் எதங்க கொடுத்திருக்கிறாரு? அவருடைய அன்பை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு? நமக்காக கொடுத்திருக்கிறாருங்க. அவருடைய நேசத்தை பாசத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நீங்க அநேகர் பாருங்க இயேசுக்காக மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இயேசுக்காக நான் சாக ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு இயேசு செத்தபடினாலே. கவனிங்கள், இயேசு அன்னைக்கு செத்த கல்வாரி சிலுவையில். அதனால இன்னைக்கு எத்தனையோ சொல்றாங்க இயேசுக்காக நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கியா. பாருங்க, விதைப்பு அறுப்புதெல்லாம் விதைக்கும் பொழுது கொஞ்சம் விதைக்கிறோம், அறுவடை வரும்போது நிறைய வருகிறது. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய தேவன் நிரம்பி வழிய செய்த தகப்பனாக அவர் இருக்கிறார். எனவே நீங்கள் நல்ல சரியான காரியத்தை கொடுங்கள், சரியான காரியத்தை விதையுங்கள், அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், சிரிப்பை கொடுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள், நன்மையை கொடுங்கள். எரிச்சலையும் பகையையும் முகவாடலையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறதையும் கொடுக்காதீங்க. ஏன்னா திரும்ப அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. திரும்ப அதுதான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொண்டு சரியான காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். சரியான காரியத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க அது நமக்கு திரும்பி என்ன செய்யறது? நிரம்பி வருகிறது. நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய தகப்பன் அவர் எல்லாவற்றையும் நிரம்பி வழிய செய்கிற தகப்பனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 முதலாவது வாசிக்கிறேன், கவனிங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். பாருங்க கர்த்தருங்க சொல்றாரு, களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். பாருங்க தேவனுடைய திட்டம் என்ன? பாருங்க நிரம்பி வழிவது, வழிந்து ஓடுவது, அதுதான் தேவனுடைய திட்டம். அதான் சொல்லுங்க, நிரம்பி வழிவது, வழிந்து ஓடுவது, அதுதான் தேவனுடைய திட்டம். பாருங்க சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், பாதுகாவல், வெற்றி, இவைகள் எல்லாம் நிறைந்து வழிந்து என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே. இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், உணவுப் பொருட்களாலே, ஐஸ்வர்யத்தினாலே நிரம்பும். எனவே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ், உங்களுடைய பீரோ, உங்களுடைய களஞ்சியங்கள் அதெல்லாம் நிரம்பி வழிந்து ஓடுவதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை விரும்ப வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும், இதை வாயாலே சொல்ல வேண்டும். என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் நிரம்பி வழிவது தேவனுடைய திட்டம், என்னுடைய சேமிப்பு கிடங்கு நிறைந்து வழிவது தேவனுடைய திட்டம், என்னுடைய சமையல் அறை நல்ல பொருட்களாலே நிரம்பி வழிவது தேவனுடைய திட்டம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்ப 26 வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எப்படி சாப்பிட்டு சொல்லுங்க வாயை திறந்து, சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. சில சொல்லுவாங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்றாரு? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சொல்லுகிறேன், இதை விசுவாசியுங்கள். சாப்பாடு இல்லையா, அது இல்லையா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்க பாருங்க இதை விசுவாசிக்க வேண்டும். நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்படி சாப்பிட்டு? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடை. நல்ல திருப்தியான ஒரு சாப்பாடு. கர்த்தர் திருப்தியான சாப்பாடு உங்களுக்கு அன்றாடம் தருவாராக. ஆமென். இதெல்லாம் ஆமென் சொல்றீங்க. கர்த்தர் திருப்தியான சாப்பாடை உங்களுக்கு தருவாராக. இதெல்லாம் விசுவாசிக்கணுங்க, விசுவாசிக்கணும். அதை எதையும் பார்க்க கூடாது. அங்க பஞ்சம் வந்துருச்சான், இங்க பஞ்சம் வந்துருச்சான், இங்க அந்த வரியை போட்டானா, அந்த வரியை போட்டானா, நீ என்ன அப்போ தெரியுது. நீங்க வாயை திறந்து ஒழுங்கா பேசுங்க. மற்றவங்க பேசுறதே பேசாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு நடக்க போகுது. எனக்கு புரியுது. ஆமென். எனவே நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆக இருப்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிக்க போகிறோம், கவனிங்க. நம்முடைய தேவன் ஆத்துமாக்களை
ஏராளமாக நம்முடைய சபைக்கு கொடுக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நம்முடைய தகப்பன் சம்பூரணத்தின் தகப்பனாக இருக்கிறார், ஏராளத்தின் தகப்பனாக இருக்கிறார், தாராளத்தின் தகப்பனாக இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் அவர் என்ன செய்தார்? சம்பூரணத்தை கட்டளையிடுகிறார். எல்லாவற்றிலேயும் என்று சொன்னால் எல்லாவற்றிலேயும் தான். எனவே நம்முடைய சபையிலே கூட ஆத்துமாக்கள் ஏராளம் பேர் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சத்தியவேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. வாசித்து நாம் முடிப்போம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 60 60:3 உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிலத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். யாரெல்லாம் வருவாங்க சபைக்கு? உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், ஏராளமான மக்கள் அவர் வருவார்கள். இரண்டாவது யார் வருவாங்களா? ராஜாக்கள் வருவார்களா? ராஜாக்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்க, கலெக்டர் இருக்கிறாங்க, தேர்தல் கமிஷனர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கிறார், எம்பி இருக்கிறார், கவுன்சிலர் இருக்கிறார், ஏராளம் அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எங்க வருவாங்களாம்? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாருங்க, இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். சபைக்காக நீங்கள் விசுவாசிக்கணும். ஏதோ சின்ன சின்ன காரியங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப காரியத்துக்காக மாத்திரமல்ல, இதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்கள் சபைக்கு ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். ராஜாக்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவர்கள், அவர்கள் எங்கள் சபைக்கு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். கர்த்தரே இவர்கள் எங்கள் சபைக்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தரே இவர்களை எங்கள் சபைக்கு கொண்டு வருகிறார். ஆமென். இப்ப 4 வாசிக்கிறீங்க. 4 வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். எதை ஏறெடுத்து பாரு? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். கண்ணை மூடிட்டே கிடக்காத, கண்ணை திறந்து கொஞ்சம் பாருன்னு சொல்றாரு. நான் எங்க வீட்டு மாடியில் அடிக்கடி ஏறின்னு பார்ப்பேன். சுத்திலும் ஒரு பார்வை பார்க்கறது, தேனி மாவட்டத்தை அப்படி பார்க்கறது. உண்மையா சொல்றேன், நான் டெய்லி இப்படி பார்ப்பேன். மேலே போயிட்டு ஒரு பார்வை பார்க்கறது. இதான் நம்ம ஊரு, நம்ம ஏரியா. இங்க இருந்த மக்கள் செய்ய போறாங்க, நம்முடைய சபைக்கு வரப்போறாங்க. நீங்களும் பாருங்க. ஏறி நின்று அங்க இருக்க செடி குடி மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பெயிண்ட் நல்லா இருக்குது, அந்த கலர் நல்லா அடிச்சிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதையும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆனா அதை விட இதை கொஞ்சம் அதிகமா பாருங்க. கர்த்தாவே, இந்த பகுதியிலிருந்து, இந்த கிழக்கு பகுதியிலிருந்து, இந்த மேற்கு பகுதியிலிருந்து, இந்த வடக்கு பகுதியிலிருந்து, இந்த தெற்கு பகுதியிலிருந்து ஏராளம் ஜனங்கள் எங்கள் சபைக்கு வருகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கையை வச்சு சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. இந்த பகுதி இருக்குதே, இந்த பகுதியிலாம் ஒரு வாய வரமாட்டான். உங்க வாயை முதல்ல மூடுங்க. இந்த தெருவு பக்கம் யாரும் வரமாட்டாங்க. முதல்ல உங்க வாயை மூடுனாவே கர்த்தர் கிரியை செஞ்சிருவாரு. ஒண்ணு சொல்லுங்க, வாயை திறந்து. சொல்லாட்டினா வாயை வந்து மூடிடுங்க. ஆண்டவரா பார்த்து கிருபையை செஞ்சிருவாரு. அதையாவது வேண்டாம் பேசி கெடுத்து விட்டுறாதீங்க. என் கூட சேர்ந்து என்ன செய்யுங்க? ஒத்துழைச்சு பேசுங்க. இல்லைன்னா வாயை முடிக்கிறது நல்லது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கணுதெல்லாம். கர்த்தாவே, இந்த கிழக்கு பகுதிக்காக ஸ்தோத்திரம், மேற்கு பகுதிக்காக ஸ்தோத்திரம், வடக்கு பகுதிக்காக ஸ்தோத்திரம், தெற்கு பகுதிக்காக ஸ்தோத்திரம், எல்லா சுத்தி இருக்கிற கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கிராமங்கள், எல்லா சந்து பொந்து, எல்லா சின்ன சின்ன குறுக்கு தெருவுக்குள்ளதான் ஜனங்களுக்கு சபைக்கு வர்றாங்க. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு என்ன செய்வாரு? நிரப்புவார். ஆமென். வாசிக்கிறேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி எங்க வருவாங்க? உன்னிடத்துக்கு வருவார்கள். உன்னிடத்துக்கு என்றா சர்ச்சுக்குன்னு அர்த்தம். சபைக்கு வருவார்கள் என்று அர்த்தம். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உன் குமாரர், உன் குமாரத்திகள், தூரமா கிடக்கிற பிள்ளைங்க, நம்மள ஆணுடைய பிள்ளைங்க, அவங்களாம் கொஞ்சம் தூரமா கிடக்குறாங்க. அவங்கெல்லாம் எங்க வரணும்? சபைக்கு வரணும். அவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தாவே, தூரமா கிடக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் வந்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையில வந்து நாட்டப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். வருவாருன்னு சொல்லியிருக்கிறீரே, நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி என்று வாயை திறந்து செய்ய ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இப்ப 5ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். எல்லாம் கவனிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்திற்கு வரும். எப்படி வருவாங்க? கடற்கரையின் திரளான கூட்டம். எல்லாம் சொல்லுங்க. கடற்கரையின்
திரளான கூட்டம். பக்கத்துல கையை பிடிங்க, சொல்லுங்க. கடற்கரை திரளான கூட்டம், கடற்கரை திரளான கூட்டம் எங்கள் சபைக்கு வருகிறார்கள், எங்கள் சபையின் வசமாக திரும்புகிறார்கள். ஆமென். திரும்புறாங்க, திரும்புறாங்க. கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். அவங்க அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காங்க, கர்த்தர் இங்கிட்டு திருப்பி விடுவாரு, ஆவியானவர் திருப்புவாரு. நானும் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். கடற்கரை மனத்தனையான ஜனங்கள் உன் வசமாய் என்ன செய்வார்கள்? திரும்புவார்கள். எனவே நம்முடைய தகப்பன் யார்? அவர் ஏராளத்தின் தகப்பன், தாராளத்தின் தகப்பன், சம்பூரணத்தின் தகப்பன், எல்லாவற்றிலும் சம்பூரணத்தை கொடுக்கிறார். சபையிலே ஆத்துமாக்களையும் சம்பூரணமாய் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வாசிக்கிறேன். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்திற்கு வரும். யார் வருவா? சேனைகள். சேனைகள்னா ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எல்லாம் சொல்லுங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கவனிங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தர் என்ன சொல்றாரு? குறைஞ்சபட்சம் 1000 பேரா இருக்கு சர்ச்சில். சின்னவன் ஆயிரமும் எத்தனை பேரு? ஒரு 5-6 பேர் சர்ச்சில் இருப்பாங்க. கர்த்தர் சொல்லல. சின்னவன் ஆயிரமும். மறுபடியும் சொல்லுங்க. 1000. குறைஞ்சது 1000ங்க. 1000 திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. 1000 பேர் எங்க சர்ச்சுக்கு வந்தாங்க போதும். ஸ்டார்டிங் 1000, அப்புறம் போய்கிட்டே இருக்குது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை மனதிலே வையுங்கள், வாயில வையுங்கள், ஜெபத்திலே பேசுங்கள், போகும்போது வரும்போது சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சபை 1000 பலத்த ஜாதியுமா ஆகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கடற்கரை மனத்தனையான ஜனங்கள் எங்கள் சபையின் பக்கமாய் திரும்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, எல்லா திசைகளிலும் இருந்து 8 திக்கிலும் இருந்து ஜனங்கள் எங்கள் சபைக்கு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாக்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் எங்கள் சபைக்கு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சபையினை செய்வார், பெருக செய்வார். ஆமென். கர்த்தர் திரளான ஜனங்களை நம்முடைய சபைக்கு கொடுக்கிறபடியால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திரளான ஜனங்களை எங்கள் சபைக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரளான ஜனங்களை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடற்கரை திரளான ஜனங்கள் நம்முடைய சபையின் வசமாக திரும்புகிறபடியால் கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும். ராஜாக்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் எங்கள் சபைக்கு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடற்கரை மனவார்த்தனையான கூட்டம் எங்கள் சபையின் வசமாக திரும்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சம்பூரணத்தின் தகப்பனே உமக்கு நன்றி. ஏராளத்தின் தகப்பனே உமக்கு நன்றி. தாராளத்தின் தகப்பனே உமக்கு நன்றி. ஓ, அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் கொட்ட வைக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீரே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னீரே, போதும் போதும் என்ற அளவு கொடுக்கப்படும் சொன்னீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களை எங்களுடைய மனதிலே பதிப்பீராக, எங்களுடைய இருதயத்திலே பதிப்பீராக, வெளிப்பாட வெளிச்சமாய் மாறுவதாக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று சொன்னீரே கர்த்தாவே, பிள்ளைகள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்களாக, குறைவுகள் நீங்குவதாக, தாழ்ச்சிகள் நீங்குவதாக, பசி பட்டினிகள் மறைந்து போவதாக இயேசு நாமத்தினாலே நிறைவு உண்டாகட்டும் கர்த்தாவே, நிறைவு உண்டாகட்டும். நிரம்பி வழியை செய்கிற தகப்பனே, களங்கள் தானியத்தினாலே நிரம்பும் சொன்னீரே ஆண்டவரே, ஆலைகளிலே திராட்சரசம் வழிந்து ஓடும் சொன்னீரே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய சமையல் அறை பொருட்களாலே நிறைந்து வழிந்து ஓடுவதாக இயேசு நாமத்தினாலே இவருடைய சமையல் அறை இயேசு நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவைக்கு அதிகமாக இருக்கட்டும் கர்த்தாவே,
தேவைக்கு அதிகமாய் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.